உள்வாங்குங்கள் எனும் தலைப்பில் ஆசான்மா செந்தமிழன் அவர்கள் 3/1/2021 அன்று தலைஞாயிறு மயிலாடுதுறையில் நடைபெற்ற திரு எழுகை பயணத்தில் ஆற்றிய உரை. அனைவருக்கும் வணக்கம். இது திரு எழுகை பயணம் என்ற ஒரு நெடும் பயணத்துடைய முதல் நிகழ்வு. திருநெறி பயணம், திரு எழுகை பயணம் ஆகியவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில் நிறைவடைவன அல்ல. ஏனென்றால் இந்த இரு பயணங்களுடைய நோக்கம் நம்முடைய சமூக மனிதர்கள் மரபு வாழ்வியலை நோக்கி வர வேண்டும், ஊர் திரும்பி வாழ வேண்டும், எதிர்வரும் சூழல்களில் நெருக்கடிகளில் ஆட்படாமல் மீண்டு வர வேண்டும், இவர்களுடைய தலைமுறைகள் செழிக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் இந்த இரண்டு பயணங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த திருநெறி பயணம் ஏற்கனவே ஊர் திரும்பியோர் அல்லது திரும்ப விரும்புவோர் ஆகியோருக்கான நெறிமுறைகளை கற்றுத்தருவதற்காக மேற்கொள்ளப்பட்டது. அது இன்னும் தொடரும். இந்த திரு எழுகை பயணம் சில முன்னோடிகளை நம்முடைய சமூகத்தவருக்கு அறிமுகப்படுத்துவதற்காகவும், இந்த முன்னோடிகளுடைய தொழில், அவர்கள் எழுப்பவிருக்கும் கட்டுமானங்கள் மேம்பட வேண்டும், எழுச்சி பெற வேண்டும் என்று வேண்டுவதற்காகவும் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று நாம் இந்த தலைஞாயிறு என்னும் சீரூரில் அன்னை ஆலயத்தில் செம்மை சமூகத்தை சேர்ந்த 2 குடும்பத்தவரின் தொழில் வாழ்க்கை எழ வேண்டும் என்று வேண்டுவதற்காக வந்திருக்கிறோம். இவர்களை போன்றோர்தான் ஊர் திரும்புவோருக்கு முன்னோடிகள். இன்னும் பல 100 பேர், பல்லாயிரம் பேர் இவர்களைப் போல எழுவார்கள். நீங்களும் அவ்வாறு எழ வேண்டும். உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில், உங்களுக்கு இருக்கும் ஒப்படைப்பின் அடிப்படையில் நீங்கள் எழுவீர்கள். நீங்கள் அனைவருமே எழ வேண்டும் என்பது விருப்பம். ஆனால் அனைவருமே எழுவீர்கள் என்ற வாக்குறுதியை கொடுக்கும் அதிகாரம் எனக்கு இல்லை. அப்படி தூண்டுவதற்கான அதிகாரமும் என்னிடம் இல்லை. ஊர் வாழ்வியலுக்கு திரும்ப வேண்டும் என்ற கருத்து உங்களுக்கு எவ்வாறான விருப்பங்களை எல்லாம் ஊட்டுகிறதோ அவற்றை பொறுத்து நீங்கள் இந்த கருத்துக்கு உங்களை ஒப்படைத்துக் கொள்வீர்கள். இன்றைக்கு தொழில் தொடங்கும் இந்த இருவரும் நான் அறிந்த வரையில் பெருமளவு தம்மை ஒப்படைத்துக் கொண்டவர்கள். அவர்கள் விருப்பம் என்ற ஒரு நிலையோடு நின்றுவிடவில்லை, தம்மை ஒப்படைத்துக் கொண்டார்கள். இந்த விருப்பத்திற்கு ஒப்படைத்துக் கொண்டார்கள். இந்த ஒப்படைப்பு நிலையை நோக்கி பிறரையும் வரவேற்பதுதான் நம்முடைய அடுத்த பணி. கடந்த பல ஆண்டுகளாக நாம் விருப்பம் என்றால் என்ன என்பதை விளக்கியிருக்கிறோம். ஊர் வாழ்வியல் என்றால் என்ன என்று விளக்கியிருக்கிறோம். ஊழிக்காலம் பற்றி விளக்கியிருக்கிறோம். இவற்றில் ஏற்கனவே தெளிவு பெற்றோர், தேர்ச்சி பெற்றோர் அடுத்த நிலையை நோக்கி நகர வேண்டும். அதுதான் ஒப்படைப்பு என்ற நிலை. இறையிடம் தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர் இறை தொண்டர் ஆகிவிடுகிறார், இறையால் அரவணைக்கப்படுபவர் ஆகிவிடுகிறார். தன்னுடைய குடும்பத்திடம் தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர் சிறந்த குடும்ப உறுப்பினர் ஆகிவிடுகிறார், அல்லது குடும்ப தலைவரே கூட ஆகிவிடுகிறார். ஒரு குறிப்பிட்ட கருத்திடம் தன்னை அப்படியே ஒப்பு கொடுப்பவர் அந்த கருத்தின் முன்னோடியாகவோ
சிறந்த ஆளுமையாகவோ மாற்றம் பெறுகிறார். ஊர் திரும்புதல் மற்றும் மரபு வாழ்க்கை என்ற கருத்திடம் உங்களை நீங்கள் ஒப்படைத்து கொண்டால் உங்களுடைய தொழில், மரபு கட்டுமான நடைமுறைகள், உங்களுடைய மனநிலை ஆகிய அனைத்துமே மேம்படும். ஒருவேளை அவ்வாறு ஒப்படைக்கவில்லை என்றாலோ, விருப்பத்தில் குறை இருந்தாலோ, இந்த கருத்து ஒரு செயலாக வடிவமே பெறாது. ஊர் திரும்ப வேண்டும் என்ற கருத்தை எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உங்களை ஒப்படைப்பு நோக்கி நகர்த்தும், அல்லது இதற்கு உன்னை ஒப்படைக்காதே என்று தடுக்கும். இரண்டுமே உங்களுடைய இயல்பிலிருந்து எழும் கருத்துக்கள் தான். அனைவருமே ஒப்படைக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. அப்படி நான் பேசுவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். ஊர் திரும்புவீர் எனப்படுவது ஒரு கருத்து. இந்த கருத்துக்கு உங்களை நீங்கள் ஒப்படைக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை உங்களுடைய சிந்தனை வழி நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். எது கூடாது என்றால், எனக்கு விருப்பம் இருக்கிறது ஆனால் நான் ஒப்படைக்க மாட்டேன் என்ற இரட்டை நிலை கூடாது. உங்களில் பெரும்பகுதியினரை நான் புரிந்து கொண்ட வரை இந்த இரட்டை நிலை பலருக்கு இருக்கிறது. இந்த கருத்து பிடித்தமான கருத்து, ஆனால் அது விருப்பம் என்ற நிலையை எட்டவில்லை பலருக்கு. பலர் இந்த கருத்தை விரும்புகிறார்கள், விருப்பத்தில் நிலை பெற்று விட்டேன் என்கிறார்கள். அது சரியானதாகவே இருந்தாலும் இந்த விருப்பத்தில் தம்மை அவர்கள் ஒப்படைத்துக் கொள்ள தயங்குகிறார்கள் அல்லது பிடிவாதமாக மறுக்கிறார்கள். இவ்வாறானவர்களால் தான் ஊர் திரும்புதல் என்ற கருத்தின் செயல் வடிவத்திற்குள் முறையாக நிறைவாக நுழைய இயலவில்லை. இந்த இரட்டை நிலைப்பாடு வேண்டாம் என்பதுதான் நான் உங்களுக்கு காட்டும் வழிகாட்டல். ஊர் திரும்ப வேண்டாம் என்று இருத்தல் ஒரு குற்றம் அல்ல. அது ஒரு மனித இயல்பாகவே இருக்கலாம், இருக்கட்டும். ஊர் திரும்பாமலே என்னால் வாழ இயலும் என்று ஒருவர் கூறுதல், உறுதியாக சொல்கிறேன், அது ஒரு குற்றமும் அல்ல, குறையும் அல்ல. அது அவருடைய இயல்பு. படைத்தவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழியை காட்டுகிறார், உணர்த்துகிறார். ஊர் திரும்பாமலேயே எதிர்வரும் நெருக்கடிகளை என்னால் கடந்து வர இயலும் என்று ஒரு சிலர் இருக்கலாம். அவ்வாறானவர்கள் அப்படி கடந்தும் வரலாம். நமக்கு அந்த வழியை பற்றி தெரியாது. ஊர் திரும்புதல் இந்த காலத்தின் போக்கு என்பது நம்முடைய கொள்கை. நாம் உணர்ந்த கொள்கை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வழிமுறை இதுவே. இதை நாம் முன்வைக்கிறோம். நீங்கள் ஊர் திரும்ப விரும்புகிறீர்களா இல்லையா என்பதில் தெளிவு வேண்டும். ஒருவேளை விரும்புகிறீர்கள் என்றால் அந்த விருப்பம் நிலையானதாக இருக்கிறதா அல்லது உணர்ச்சிகளுக்கு ஆட்படுகிறதா என்பதில் உங்களுக்கு தெளிவு வேண்டும். விருப்பம் உணர்ச்சிகளுக்கு ஆட்படாதது. எது உணர்ச்சிகளை தூண்டவில்லையோ, எது உணர்ச்சிகளின் தூண்டலுக்கு ஆட்படவில்லையோ அதுதான் விருப்பம். வேளாண்மை குறித்த சில செய்திகளை கேள்விப்பட்டு உணர்ச்சி தூண்டலுக்கு ஆட்பட்டால் அது விருப்பம் அல்ல. வயல்வெளிகளை வேடிக்கை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது, நாமும் செய்யலாம் என்று கருதினால் அதெல்லாம் விருப்பம் அல்ல. தொலைவிலிருந்து பார்க்கும் பொழுது பசுமை அழகாக இருக்கும், அருகே சென்றால் சேறு காலில் அப்பும், உடலில் நாற்றம் எடுக்கும். பசுமையை பார்த்தேன், மகிழ்வாக இருந்தது, சேற்றில் இறங்கினேன், சேற்றுப்புண் வந்துவிட்டது
என்று பதறினால் அது விருப்பம் அல்ல. இன்று பசுமையாக இருப்பது நாளை காய்ந்து கூட போகலாம். ஐயோ, இந்த வாழ்க்கைக்கு வந்து காய்ந்த வயலை காண்கிறேனே என்று பதறினால் அது விருப்பம் அல்ல. எது நேர்ந்தாலும் எது எவ்வாறாயினும் இதுவே என் வாழ்க்கை என்று உங்களால் இருக்க இயன்றால் அது விருப்பம். மரபு தொழில் என்றாலே அது சிறப்பாகத்தான் இருக்கும் என்று அதை புரிந்து கொள்ளக்கூடாது. மரபு கட்டுமானம் என்றாலே அது ஒரு கற்பனைகளுக்கு இடம் கொடுப்பது, பரவசம் ஊட்டுவது என்றெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இவையெல்லாம் உணர்ச்சி தூண்டல்கள். இந்த தூண்டல்களுக்கு ஆட்படாமல் உங்களால் விருப்பப்பட இயன்றால் அது நிலையானதாகத்தான் இருக்கும். அதை நீங்கள் நிலைப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. இயல்பாகவே உங்களுக்குள் ஊர் திரும்புதல் என்ற விருப்பம் இருக்கிறது என்று அதற்கு பொருள். அவ்வாறு இயல்பாக நீங்கள் ஊர் திரும்ப விரும்பினால் நீங்கள் ஒப்படைத்துக் கொள்ளுங்கள். அந்த விருப்பத்திற்கு உங்களை ஒப்படைத்து விடுங்கள். ஒரு விருப்பத்திற்கு ஒப்படைப்பது என்றால் என்ன? இதை நான் சொல்லி முடிக்கும் பொழுது இந்த விருப்பமே வேண்டாம் என்று உங்களில் பலர் கருதக்கூடும். தவறான இடத்திற்கு வந்துவிட்டோம், அல்லது தவறான கொள்கையை இவ்வளவு நாட்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம், இது நம்மையும் நம் குடும்பத்தையுமே உடைத்து விடும் போல இருக்கிறது என்றெல்லாம் கருதக்கூடும். நான் ஏற்கனவே இந்த கருத்துக்கு என்னை ஒப்படைத்து கொண்டதனால் அந்த விளைவை பற்றி கவலைப்படாமல் ஒப்படைப்பு குறித்து சில கருத்துக்களை உங்களுக்கு நான் ஒரு வழிகாட்டலாக முன்வைக்கிறேன். ஒரு கருத்திற்கு தன்னை ஒப்படைத்துக் கொள்ளுதல் எனப்படுவது ஒரு பெரும் பொறுப்பு. தேவைகளுக்காக பிறரை சார்ந்திருப்போர், தேவைகளுக்காக சில செயல்களை செய்வோர், பொறுப்பு குறைந்த நிலையில் கூட இருந்துவிட இயலும். ஒருவர் தன்னுடைய தேவைகளுக்காக வேறு சிலரை சார்ந்திருக்கிறார் என்றால் அந்த வேறு சிலர் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று இவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒருவர் ஒரு வேலைக்கு செல்கிறார், ஊதியம் ஈட்டுகிறார், இவருக்கு பொறுப்பு குறைவு. இவருக்கு ஊதியம் தரும் நிறுவனம் அல்லது அமைப்பு தான் இவரை விட கூடுதல் பொறுப்பானது. ஆனால் இவர் வேலைக்கு செல்வதே ஒரு பெரும் பொறுப்பு என்று கருதி கொண்டு அதை பற்றி புலம்பிக் கொண்டும் இருப்பார். யார் கூடுதல் பொறுப்போடு இருக்கிறார்கள் என்றால், யார் ஒருவர் பிறரையும் பலரையும் அரவணைக்கும் நிலையில் இருக்கிறாரோ அவருக்குத்தான் பொறுப்பு மிகுதி. சார்ந்திருப்பவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக மட்டுமே ஒரு செயலை செய்பவருக்கும் பொறுப்பு குறைவு. ஆனால் சமூகத்தில் உள்ள புலம்பல்களை கேட்கும் பொழுது ஒன்று புரிகிறது. மிக கூடுதலாக புலம்புவோர் சார்ந்திருப்போரும் ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக வேலைக்கு செல்வோர் அல்லது தொழில் செய்வோரும் தான். இந்த மாறுபாடான மனநிலை ஊர் திரும்புவோரிடமும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லது ஊர் திரும்ப வேண்டும் என்று தொடர்ந்து பல ஆண்டுகளாக பேசிக்கொண்டே இருப்பவர்களிடமும் பார்க்கிறோம். இவர்கள் பொறுப்பை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, இவர்களிடம் இன்னும் விருப்பம் நிலை பெறவே இல்லை என்பதை நாம் நன்கு புரிந்து கொண்டோம். ஊர் திரும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், என்னுடைய குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பலர் சொல்கிறார்கள் என்று சொல்வதை விட நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நேரடியாகவே சொல்லலாம். குடும்பத்தினர் என்றால் அதற்கு ஒரு எல்லையும் இருக்காது.
உற்றார் உறவினர், உடனிருப்போர் என்று பலருடைய ஒப்புதல்கள் இதற்கு தேவைப்படுகிறது. இது தவறா என்றால் இது தவறில்லை. ஒருவர் மீது உள்ள அக்கறையினால் அக்குடும்பத்தில் உள்ள பலரும் இவ்வாறு நீ ஒரு முடிவு எடுக்காதே என்று அறிவுரை சொல்வது தவறல்ல. ஆனால் இந்த அறிவுரைகளை மட்டுமே முதன்மையாக்கி காரணமாக்கி உங்களுடைய கருத்தை நடைமுறைப்படுத்தாமலே நீங்கள் தள்ளி போடுவது, தயங்குவது உங்களுடைய விருப்ப குறைபாடு தானே அன்றி வேறில்லை என்பதுதான் கருத்து. மாற்று கருத்துகள் முன்வைக்கப்படுதல் இயல்பு. மாற்று கருத்துகள் இல்லை என்றால் அது இயல்பே அல்ல. நீங்கள் ஒன்றை சொல்கிறீர்கள், பிறர் வேறொன்றை சொல்கிறார்கள் என்றால் அது உங்களுக்கு எதிரானது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுதல் பொறுப்பற்றத்தனம். நீங்கள் ஒன்றை சொல்லும்போது பிறர் அதற்கு மாறுபாடானதை சொல்கிறார்கள் என்றால் உங்களுடைய கருத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கு, அக்கருத்திற்கு சக்தி ஊட்டுவதற்கு படைத்தவர் உங்களை சுற்றி சிலரை வைத்திருக்கிறார் என்றுதான் அதற்கு உண்மையான பொருள். இது நீங்கள் இந்த கருத்திற்கு உங்களை ஒப்படைத்துக் கொண்ட பிறகு இது புரியும். எவ்வளவு மாறுபாடான கருத்துக்களை யார் முன்வைத்தாலும் செவி மடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாதிடாதீர்கள், வம்பு பேசாதீர்கள். எந்த கருத்து உங்களுக்கு உடன்பாடற்றதோ அந்த கருத்தில் உங்களுடைய விருப்பத்தின் சக்தி மறைந்திருக்கிறது. இது ஒரு மறைமொழி அல்லது மந்திரம் என்று கொள்ளுங்கள். இது ஒப்படைத்துக் கொண்டோருக்குத்தான் இது விளங்கும். ஒரு கிணற்றில் குதிக்கப் போகிறேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஒருவர் இந்த கிணற்றின் ஒரு பகுதியில் பாறை இருக்கிறது என்கிறார். இன்னொருவர் இந்த கிணற்றில் சில பாம்புகள் இருக்கின்றன என்கிறார். இன்னொருவர் இந்த கிணற்றில் குளித்தால் தோலில் அரிப்பு ஏற்படும் என்கிறார். வேறொருவரோ ஏற்கனவே 3 பேர் இந்த கிணற்றில் விழுந்து இறந்திருக்கிறார்கள் என்கிறார். இன்னொருவர் இந்த கிணற்றில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் என்கிறார். ஆனால் உங்களுக்கு அந்த கிணற்றில் குதித்து நீந்த வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. கிணற்றில் நீந்துவது விருப்பம் என்றால் இதுவரை அவர்கள் கூறிய எந்த காரணமும் நீங்கள் குதிப்பதை தடுக்காது. ஆனால் அவர்கள் எல்லோரும் ஏன் இந்த கருத்துக்களை உங்களிடம் முன்வைக்கிறார்கள்? உங்களை தடுப்பதற்காக என்று நீங்கள் அதை புரிந்து கொண்டால் உங்களால் ஒப்படைக்க இயலாது. நீங்கள் போட்டி போடலாம். நீ குதிக்க கூடாது என்கிறாயா, நான் குதித்து காட்டுகிறேன் என்று குதிக்கலாம். இவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றனவா, நான் குதிக்க மாட்டேன் என்று ஒதுங்கலாம். இந்த இரண்டும் வேண்டாம் என்பதுதான் நான் உங்களுக்கு காட்டும் வழி. அவர்கள் தடுக்கிறார்கள் என்பதற்காக நீ குதிக்காதே. அவர்கள் தடுக்கிறார்கள் என்பதற்காக குதிக்காமலும் இருக்காதே. நீ குதிக்காதே என்பதற்காக அவர்கள் என்ன காரணங்களை எல்லாம் முன்வைக்கிறார்களோ அந்த காரணங்களை எல்லாம் உள்வாங்கு, பொறுமையாக உள்வாங்கு. அவர்கள் சொன்ன எல்லா காரணங்களும் சரியானவையே. அங்கு ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். ஏற்கனவே நீந்த சென்றோர் 3 பேர் அங்கு இறந்து போயிருக்கிறார்கள். அங்கு பாம்புகள் இருக்கின்றன, தோலில் அரிப்பு வரும், பாறை இருக்கிறது. எல்லா காரணங்களும் சரியானவையே. யாரும் தவறான தகவலை தரவில்லை. இப்பொழுது நீ மிக எளிதாக அந்த கிணற்றை அவர்களுடைய சொற்களின் வழியாக புரிந்து கொண்டாய். நீ குதித்த பிறகு புரிந்து கொள்ள வேண்டிய நிலை இப்பொழுது உனக்கு இல்லை. கரையிலேயே உனக்கு பாடம் நடந்துவிட்டது. அவர்கள் தடுக்கிறார்கள் என்று கருதினால்
நீ பாறை எங்கே இருக்கிறது என்று அவர்களிடம் கேட்கவே மாட்டாய், அல்லது கேட்பதற்கு கூச்சப்படுவாய். இங்கு பாறை இருக்கிறது என்று ஒருவர் சொல்கிறாரே, அவரிடம் பொறுமையாக கேள், எந்த பகுதியில் பாறை இருக்கிறது, எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறது என்று கேள். அந்த தகவலை உள்வாங்கிக் கொள். இறந்து போனவர்கள் எதனால் இறந்து போனார்கள் என்று கேள், உள்வாங்கிக் கொள். எந்த எச்சரிக்கை அல்லது தடுப்பு உன் மீது வீசப்பட்டாலும் அதனை உள்வாங்கு, பொறுமையாக உள்வாங்கு. நீ குதிக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் இருக்கையில் உள்வாங்கி விடுவாய். இவ்வளவு சொல்கிறார்களே, குதிப்பதா வேண்டாமா என்று உன்னுடைய கால் நடுங்கினால் நீ குதிக்க மாட்டாய். மீறி குதித்தால் போட்டிக்கு குதித்து பாறையில் அடிபடுவாய். 3 பேருக்கு பதில் 4ஆம் ஆவர் என்ற நிலைதான் உனக்கு கிடைக்கும். அல்லது முழுமையாக நீந்தாமல் விரைவாக கரையேறி விடுவாய். நீ எதற்காக வந்தாய்? இந்த கிணற்றில் நீந்த வேண்டும் என்ற விருப்பத்திற்கு வந்தாய். நீ குதிக்க வேண்டும், ஆழம் செல்ல வேண்டும், நீந்த வேண்டும், அந்த பாறையின் மீது ஏறி அமர வேண்டும், அந்த பாறையை பிடித்து கொண்டு ஆட வேண்டும். உனக்கு நிறைவு கிட்டும் வரை நீந்திவிட்டு நீ கரையேற வேண்டும். அது இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. கரையில் இருப்பவருடைய மாற்று கருத்து உனக்கு வழிகாட்டுதலும் அல்ல, உன்னை தூண்டுவதும் அல்ல. அது நீ குதிப்பதற்கு முன் உனக்கு நடத்தப்படும் பாடம். ஊர் திரும்புதல் என்ற கருத்தை நீங்கள் விருப்பமாக்கிக் கொள்கிறீர்கள் என்றால், ஊர் திரும்பினால் என்னவெல்லாம் நிகழும் என்று எவர் சொன்னாலும் அந்த கருத்துக்களுக்கு செவிமடுக்க வேண்டும், கேட்க வேண்டும், உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறெல்லாம் நிகழும் என்று அவர்கள் அச்சுறுத்துகிறார்கள். இவ்வாறெல்லாம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு விருப்பம் இருக்கிறது, இப்படியெல்லாம் எதுவும் நிகழாது என்று கற்பனை செய்யாதீர்கள். ஏனென்றால் விருப்பம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பவை, நீங்கள் எதிர்பார்க்காதவை ஆகியவற்றையெல்லாம் உள்ளடக்கியதுதான். நீங்கள் நினைப்பது மட்டுமே நடந்தால் அது விருப்பம் அல்ல. அப்படி எதுவுமே படைப்பில் இல்லை. நினைக்காதவையும் நிகழும். அதை உள்வாங்கிக் கொண்டு வாழும் இயல்பு உங்களிடம் இருக்கிறது. அந்த இயல்பிலிருந்து நீங்கள் இந்த கருத்தை புரிந்து கொள்கிறீர்களா, அல்லது ஆசைப்பட்டு தூண்டப்பட்டு இந்த கருத்திற்கு வந்திருக்கிறீர்களா? நான் ஊர் திரும்ப வேண்டும் என்று விரும்பிய போது எனக்கு அது விருப்பம் என்றால் என்ன என்றே தெரியாது. இந்த எந்த கருத்துமே என்னிடம் இல்லை, அறியாமைதான் இருந்தது. பல வகையான எச்சரிக்கைகள், அறிவுரைகள் வழங்கப்பட்டன. ஊர் திரும்பிய பிறகு எண்ணற்ற சிக்கல்களை எல்லாம் சந்தித்திருக்கிறோம். தனியாக அல்ல, குடும்பத்தோடு சேர்ந்து பல சிக்கல்களை எல்லாம் சந்தித்திருக்கிறோம். எந்த கருத்து முன்வைக்கப்பட்டாலும் அந்த கருத்தை என்னை அறியாமலே நான் பாடமாகத்தான் எடுத்துக்கொண்டேன். இப்படி செய்தால் அப்படி ஆகும் என்கிறார்களா? அப்படி செய்வதற்கு முன்பே உங்களுக்கு ஒரு பாடம் நடத்தப்படுகிறது. அந்த பாடத்தை உள்வாங்கிக் கொண்டு அதை செய்யலாம். அதை எப்படி செய்வது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அதற்குத்தான் ஒப்படைப்பு தேவைப்படுகிறது. ஊர் திரும்புதலுக்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் தன்னுடைய கருத்திற்கு ஆதரவாக, எதிர்ப்பாக முன்வைக்கப்படும் கருத்துக்களை எல்லாம் பொருட்படுத்தவே மாட்டார்கள். எந்த கருத்து அவர்கள் முன் வைக்கப்பட்டாலும் அந்த கருத்தை உள்வாங்குவார்கள். அதை பொருளாக கொள்ள மாட்டார்கள், பொருட்படுத்த மாட்டார்கள். பொருட்படுத்துவது என்பது இது ஒரு பொருள் என்று அதற்கு ஆட்பட்டு விடுதல். இவர் ஒரு கருத்து சொல்கிறார், இது சரியான கருத்து என்று அதற்கு ஆட்பட்டு விட்டால் நீங்கள் பொருட்படுத்துகிறீர்கள்.
அப்படி பொருட்படுத்த மாட்டார்கள் ஒப்படைத்தவர்கள். அதே வேளை எதையுமே புறந்தள்ள மாட்டார்கள். உங்களுக்கு அதை கண்டுகொள்ளாதே என்பதோ இதை அப்படியே செய் என்பதோ எளிதாக வாய்க்கிறது. கண்ணை மூடிக்கொண்டு அவர் சொல்வதை செய் என்று பேசி பழகிவிட்டீர்கள். கண்ணை மூடிக்கொண்டு இதை செய்யாமல் விலகிவிடு என்று சொல்லியும் பழகிவிட்டீர்கள். ஏன் கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும்? மூடிக்கொள்வதற்காகத்தான் உங்களுக்கு கண்கள் வழங்கப்பட்டனவா? பார்ப்பதற்குத்தானே. எது பிடிக்கவில்லையோ அதை ஏன் பார்க்க மறுக்கிறீர்கள்? உங்களுக்கு பிடிக்காதவையும் இங்கு உள்ளன. பிடித்திருக்கிறது என்பதற்காக பார்த்து கொண்டே இருக்க இயலுமா? அதற்கும் வாய்ப்பில்லை. ஒரு விருப்பத்திற்கு ஒப்படைத்துக் கொள்ளும் போது உங்களுக்கு பிடிக்காத சில காட்சிகளை பார்க்க வேண்டியிருக்கும். பிடித்தவற்றில் தேங்கி விடாமல் அங்கிருந்து விலக வேண்டியிருக்கும். உங்களுக்கு சுகம் தராத சொற்களை கேட்க வேண்டியிருக்கும். இதமான சொற்களை கேட்டுக்கொண்டு அதில் மூழ்கி விடாமல் அங்கிருந்து நீந்தி வர வேண்டியிருக்கும். இதையெல்லாம் செய்தால் நீங்கள் ஒப்படைத்துக் கொண்டீர்கள் என்று பொருள். ஒப்படைத்தவர் மட்டும்தான் இந்த இரண்டையும் சீர்தூக்கி உள்ளடக்குவார். இறைவா, உன்னிடம் என்னை ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்வது எளிது. ஒரு நெருக்கடி வரும்போது, மானம் மரியாதையே பாழாகிவிடும் என்ற சூழல் வரும்போது, எந்த மனிதரின் காலையும் பிடிக்காமல் இறைவா உன்னையே பற்றி கிடக்கிறேன் என்று இருப்பது அரிது. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் உன் திருவடிகளை அன்றி வேறு எவரையும் நான் நாடமாட்டேன் என்று கிடப்பது இறைவனிடம் ஒப்படைத்துக் கொள்ளுதல். அவ்வாறு நெருக்கடி நிலையில் கீழே கிடக்கும் போது ஒரு கேள்வி வரும். உண்மையிலேயே இறைவன் என்று ஒருவன் இருக்கிறானா இல்லையா? இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறோமே, ஒருவேளை இறைவன் என்று யாருமே இல்லை என்பதுதான் உண்மை என்றால் நம்முடைய கதி என்ன என்று ஒன்று கேள்வி வரும். ஒப்படைத்து கொண்டோர் அந்த கேள்வியை உள்வாங்கி செரித்து விடுவார்கள். அந்த கேள்வியிலிருந்து அவர்கள் எதை எடுத்துக்கொள்வார்கள்? அச்சம் ஏற்படுகையில் உண்மை மறைந்து போகிறது என்று புரிந்து கொள்வார்கள். அச்சம் ஏற்பட்டால் உண்மை மறைந்து போகும். ஏனென்றால் அச்சுறுத்துவதே மாயைதான், அச்சுறுத்துவதே பொய்மைதான், உண்மை அச்சுறுத்தாது. ஐயோ, இது இப்படி நிகழ்ந்தால் என்ன ஆவது என்று அஞ்சுகிறீர்களா? அந்த அச்சத்தில் நீங்கள் நிலை பெற்றால் உண்மை மறைந்து போகும். உங்களுக்கு உண்மை அதன் பிறகு உண்மையே தெரியாது. உண்மை உங்களிடம் வெளிப்படாது. பாசாங்குகளை மட்டும்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும். அச்சத்தில் வாழும் எவரும் உண்மையை பார்ப்பதற்கோ உண்மையான சொற்களை கேட்பதற்கோ புரிந்து கொள்வதற்கோ வாய்ப்பில்லை. அச்சம் பாசாங்குகளை நாடும். நெருக்கடியான சூழலில் கிடக்கும்போது ஒருவேளை இறைவன் இல்லை என்பதுதான் உண்மை என்றால் என்ன ஆவது என்ற அச்சத்துக்கு ஆட்படுவோர் அடுத்து என்ன செய்வது? யாராவது ஒரு மனிதரின் கால்களை போய் பிடிக்க வேண்டும் அல்லது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இதுவா உண்மை? இந்த இரண்டுமே உண்மை அல்ல. இறைவன் இருக்கிறான், அவன் என்னை தேற்றுவான் என்ற உண்மையில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டோர் ஒருவேளை மரணமே நேர்ந்தாலும் உன் பொருட்டு நான் மரணம் அடைகிறேன் என்று படுத்து கிடப்பார்கள். அது ஒப்படைப்பு. அவ்வாறு ஒப்படைத்துக் கொண்டோர் தான் இறையடியார். ஊர் திரும்ப வேண்டும் என்ற வாழ்க்கை கொள்கைக்கு தம்மை ஒப்படைத்துக் கொண்டோருக்கு நெருக்கடிகள் வரும். நெருக்கடி வரவில்லை என்றால் நீ எதையுமே கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை. நெருக்கடி எனப்படுவது இறைவன் நடத்தும் சோதனை அல்ல. இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கையின் வினை எச்சம். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை
பிழையானது, முறைகேடானது, இயல்புக்கு மாறானது என்பதை உணர்ந்து கொண்டு இயல்பான வாழ்க்கையை நோக்கி திரும்புகையில் இதுவரை எவற்றை சேர்த்து வைத்தாயோ அது உன்னை குத்தும், கிழிக்கும். இது முள்பாதை என்பதனால் தானே இங்கிருந்து விலக துடிக்கிறாய். நீ முற்றிலுமாக விலகும் வரை அந்த முள் அங்குதானே இருக்கும். இதுவரை அந்த பாதையின் முட்கள் உனக்கு புலப்படவில்லை. ஆகவே நீ அந்த பாதையில் இருந்தாய். இப்பொழுது நான் ஏன் இந்த பாதையில் இருக்க வேண்டும், இது துயரமாக இருக்கிறதே என்று புரிந்து கொண்டாய். புரிந்து கொண்ட பிறகு அந்த முட்களும் கூரான கற்களும் அப்படியே மாயமாக மறைந்து போய்விடுமா என்ன? இங்குதான் நீ படுத்து கிடந்தாய், இந்த கற்களைத்தான் நீ சேமித்து வைத்தாய், இந்த முட்களின் வழியாகத்தான் நீ தொழில் செய்தாய், இந்த ஈட்டிகளைத்தான் உறவுகள் என்றாய், நண்பர்கள் என்றாய். இவ்வளவு சேர்த்து வைத்துவிட்டு ஒரு கணம் உன்னுடைய மனம் மாற்றம் அடைந்த பிறகு இவையெல்லாம் மாயமாக வேண்டும் என்றால் எப்படி மாயமாக்கும்? இவையெல்லாம் உன்னுடைய மாற்றத்தின் பாதையில் நெருக்கடிகளாக வந்து நிற்கும். இவற்றையெல்லாம் கழிக்க வேண்டும், ஒவ்வொன்றாக கழிக்க வேண்டும். இவ்வாறு கழிப்பதற்கான வழியைத்தான் உங்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறுவோர் முன்வைப்பார்கள். ஊர் திரும்பினால் பொருளாதாரம் என்ன ஆகும் என்று ஒரு கேள்வி கேட்பது இயல்பானது, அது நியாயமானதும் கூட. அதற்கு உங்களிடம் விடை இருக்க வேண்டும், விளக்கம் இருக்க வேண்டும். ஊர் திரும்பினால் குழந்தைகளின் எதிர்காலம் என்ன ஆகும் என்ற கேள்வியும் இயல்பானது, அதற்கும் உங்களிடம் விடை இருக்க வேண்டும். ஊர் திரும்பிய பிறகு குழந்தைகளை மரபு வழியில் படிக்க வைப்பேன், அவர்களுக்கு மரபு வழி கல்வியே போதுமானது என்று நீங்கள் கூறும்போது அவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று உங்களோடு இருப்பவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினால் அந்த கேள்விக்கு என்ன விளக்கங்களை எல்லாம் நீங்கள் தரப்போகிறீர்களோ அந்த எல்லா விளக்கங்களும் என்ன தெரியுமா? உங்களுக்கு நீங்களே நடத்தி கொள்ளும் பாடங்கள். மிக எளிதாக உங்களுடைய சிந்தனை வினையாற்ற தொடங்குகிறது. அவர்கள் ஏன் அப்படி கேட்கிறார்கள்? நீங்கள் வளர்ந்த முறை பொருளாதார சார்பு கொண்டது. நீங்களாக சேர்த்து கொண்ட மனிதர்கள் பொருளாதார சார்பு கொண்டவர்கள். அது அவர்களுடைய குற்றமா? அது அவர்கள் குற்றம் என்றால் நீங்களும் குற்றவாளிகள் தான். திடீரென திருந்திவிட்டு புனிதராகிவிட இயலாது. இங்கே யாருமே புனிதர் இல்லை. அப்படிப்பட்ட பாவிகளும் உங்களோடு இருக்கவில்லை. நீங்கள் புனிதராகிவிட்டீர்கள் என்று உங்களை கற்பிதம் செய்து கொண்டு கேள்வி கேட்பவர்களை எல்லாம் பாவிகளாக்கி விடக்கூடாது. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையின் நடைமுறைகளிலிருந்து அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு உங்களுடைய சிந்தனையிலிருந்து விளக்கம் வரும். அந்த விளக்கம் வர வர உங்களுக்கு பாடம் நடக்கிறது என்று பொருள். ஏனென்றால் சிந்தனையிலிருந்து விளக்கம் வந்தால் அது இறையின் உணர்த்தல். நான் எளிதாகவும் நேரடியாகவுமே கேட்கிறேன். குழந்தைகளின் கல்விக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று நானே உங்களை கேட்கிறேன். உங்களிடம் என்ன விளக்கம் இருக்கிறது? உங்கள் ஒவ்வொருவரிடமும் என்ன விளக்கம் இருக்கிறது? என்ன வழி இருக்கிறது? மரபு கல்வி என்ற ஒரு கருத்து நான் முன்வைத்து மிக குறைந்த அளவில் நடைமுறைப்படுத்துகிறேன். இதை தொடங்கும் பொழுதிலிருந்து இன்று வரை நான் ஒரே கருத்தை சொல்கிறேன். அவரவரும் அவரவருடைய குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும். பெற்றோர் தான் குழந்தைகளின் வழிகாட்டிகள் என்று சொல்கிறேன். கொள்கையை கற்றுக் கொடுக்கலாம், நடைமுறைகளை அறிமுகப்படுத்தலாம். ஆனால் நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது.
என்று சொல்லிவிட்டேன். என்னுடைய குழந்தைகளை மரபு கல்வியில் படிக்க வைப்பேன் என்று நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. மரபு கல்வியை நடைமுறைப்படுத்துவதற்கு உங்களுடைய செயல் திட்டம் என்ன? அப்படி ஒன்று இருக்கிறதா? உங்களிடம் இருக்கிறதா? குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒருவர் கேள்வி கேட்கும் பொழுது உங்களிடம் என்ன விளக்கம் இருக்கிறது? உணர்ச்சிகளை தவிர வேறு என்ன விளக்கம் இருக்கிறது? இந்த கல்வி முறை வேண்டாம் என்பதை பற்றி யாருக்கும் பாடம் நடத்தாதீர்கள். நீங்கள் சொல்லும் கல்வி முறைக்குள் நுழைவதற்கும் வாழ்வதற்கும் உங்களிடம் என்ன வழி இருக்கிறது? இது கேள்வி. இதற்கு பதில் இல்லை என்றால் பதில் இல்லை என்று சொல்லிவிட்டால் அங்கு வாக்குவாதம் இல்லை. ஆனால் தெரியாதவற்றை தெரியாது என்று சொல்வது பெருமையை இழப்பது என்ற கருத்து உங்களுக்கு இருப்பதால் வாக்குவாதமாகிறது. எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுங்கள். அந்த விடை தெரியும் வரை ஊர் திரும்ப வேண்டாம் என்று அவர்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உண்மைதானே? இதில் என்ன குறை இருக்கிறது? தொழிலை பற்றி கேள்வி கேட்கிறார்கள். விளக்கம் இருக்கிறதா? இருந்தால் சொல்லுங்கள். அவர்கள் எழுப்பும் ஒவ்வொரு கேள்வியின் மீதான அச்சங்கள், கவலைகள் ஆகிய உணர்ச்சிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த கேள்விகளை நோக்கி பயணியுங்கள். அந்த கேள்விகளுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது விருப்பம், என்னுடைய விருப்பம். ஆனால் எப்பொழுது கிடைக்கும் என்றால், ஊர் திரும்புதல் என்ற கருத்துக்கு உங்களை ஒப்படைத்துக் கொண்டால் அவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது உங்களிடம் விளக்கம் இருக்கும், அல்லது ஓரிரு நாட்களில் விளக்கம் கிடைக்கும். ஊர் திரும்புவதுதான் வாழ்க்கையின் மாறாத விருப்பம் என்றால் அதை வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்க கூடாது. அந்த கருத்தினுள் மூழ்கிவிட வேண்டும். ஆதரவுகளையும் எதிர்ப்புகளையும் செவிமடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய விருப்பத்தை ஆய்வுக்குட்படுத்தக்கூடாது. ஒரு நிலம் உங்களிடம் இருக்கிறது. இந்த நிலத்தில் எது விதைத்தாலும் முளைக்காது என்று சிலர் சொல்கிறார்கள். இவற்றையெல்லாம் விதைக்கலாம் என்று வேறு சிலர் சொல்கிறார்கள். மூன்றாவது ஒரு மனிதர் வந்து இந்த நிலத்தின் மண்ணை எடுத்து கொண்டு போய் ஆய்வு கூடத்தில் கொடுத்தால் குழப்பம் தீர்ந்துவிடும் என்கிறார். குழப்பத்தை எப்படி தீர்ப்பது என்றால், இந்த நிலத்தில் எதை விதைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை விதைக்க வேண்டும். இது முளைக்காது என்று ஒருவர் சொல்கிறார் அல்லவா, அதையும் விதைக்கலாம். நீ விதைக்க வேண்டும். விதைத்த பிறகு அது எப்படி முளைக்கிறது, அதன் வளர்ச்சியில் என்ன சிக்கல் இருக்கிறது என்பதை உள்வாங்க வேண்டும். நீ முளைக்காது என்று சொன்னாய், முளைத்து விட்டது என்று கூத்தாடக்கூடாது. உன் கருத்தை ஏற்கிறேன். இந்த நிலத்தில் நெல்மணிகள் அறுவடை செய்வதற்கு வாய்ப்பில்லை என்று நீ சொல்கிறாய், நான் மறுக்கவில்லை. ஆனால் எனக்கு இந்த நிலத்திலிருந்து நெல்மணிகளை அறுக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. நான் விதைக்கிறேன். அதன் முளைகளை வேடிக்கை பாருங்கள், அதன் வளர்ச்சியை உள்வாங்குங்கள். அதற்கு ஏதேனும் பற்றாக்குறை இருந்தால் அதை நிறைவு செய்வதற்கு பணியாற்றுங்கள். முதல் முறை அறுவடையே இல்லாமல் போகிறது. ஏற்கனவே எச்சரித்தவர்கள் கூத்தாடுவார்கள், குதிப்பார்கள். அதை கண்டுகொள்ளாதீர்கள். அந்த கூத்தாட்டங்களின் ஊடாக உங்களுக்கு ஏதேனும் செய்தி இருக்கிறதா என்று மட்டும் பாருங்கள்.
உங்களுக்கான பாடம் ஏதேனும் இருக்கிறதா? உங்களுக்கான வழிகாட்டல் இருக்கிறதா? இந்த நிலத்திற்கு இப்படி நீர் கட்ட வேண்டும், நீ தவறாக கட்டினாய் என்று சொல்கிறார்களா? இது தவறான பருவம் என்று சொல்கிறார்களா? உங்களுக்கான பாடம் இருக்கிறதா என்று பாருங்கள். ஆனால் விருப்பத்திலிருந்து விலகாதீர்கள், மீண்டும் விதையுங்கள். ஒரு சில பருவங்களுக்கு பிறகு உங்களுடைய நிலத்தில் நெல்மணிகளை நீங்கள் அறுத்தே தீருவீர்கள். இதற்கு வேறு வாய்ப்பே இல்லை. இதுதான் ஒப்படைப்பு. ஒப்படைப்பு எனப்படுவது எவருக்கும் போட்டியாக ஒரு செயலை செய்வதும் அல்ல, எவருடைய எச்சரிக்கைக்காகவும் ஒரு செயலிலிருந்து விலகுவதும் அல்ல. அப்படியே நிலத்திடம் தன்னை ஒப்படைத்து கொண்டால் நிலத்தின் இயல்புகளை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். எந்த பயிர்களையெல்லாம் இந்த நிலத்தில் விளைவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த எல்லா பயிர்களின் இயல்புகளையும் நீங்கள் உள்வாங்கி விடுவீர்கள். இது ஆகாது என்று ஒதுக்கப்பட்ட நிலத்திலிருந்து மூட்டை மூட்டையாக அறுவடையை செய்வதற்கு உங்களால் இயலும். ஆனால் அதற்கு நீங்கள் உங்களை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும். நிலத்தில் கால் வைப்பதற்கு முன்பு எல்லா கருத்துகளையும் கேட்க வேண்டும். கால் வைக்க வேண்டும் என்ற விருப்பத்தை விரைவுபடுத்துவதற்கும் எந்த கருத்திற்கும் வலிமை இருக்கக்கூடாது. கால் வைக்காதே என்று தடுப்பதற்கான வலிமையும் எந்த கருத்திற்கும் இருக்கக்கூடாது. விருப்பம் எனப்படுவது ஒரு சக்தி, அது வலிமை அல்ல. சக்தியில் வலிமையும் உண்டு, வலிமை குறையும் உண்டு. விருப்பம் எனும் சக்தி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே அது வழங்கப்பட்டு விட்டது. உங்களிடம் இருப்பதை பற்றித்தான் நாம் உரையாடுகிறோம். உங்களிடம் விருப்பம் எனும் சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை ஒரு சிலர் தூண்டி வலிமையாக்குவார், ஒரு சிலர் அச்சக்தியில் உள்ள வலிமை குறைகளை தூண்டுவர். எதற்கும் ஆட்படக்கூடாது. இரு கருத்துகளையும் இரு உணர்ச்சிகளையும் உள்வாங்கிக் கொண்டு நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் வினையாற்றி விட வேண்டும், வினையாற்றி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் விளைவு நோக்காமை வினையெனப்படும் என்று ஏற்கனவே நாம் பல உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறோம். ஒரு தொழிலில் இறங்க வேண்டும் என்றால் தொழிலை பற்றி விருப்பம் வேண்டும். அதை பற்றி பலரிடம் பேசிக் கொண்டிருக்க கூடாது. கருத்துகள் தானாக வந்து விழுந்தால் அது உங்களுக்கான கருத்து, தேடி போனால் அது சொல்பவரின் கருத்து. நீங்களாக தேடி போய் ஒரு ஊருக்கு வழி கேட்கிறீர்கள் என்றால் ஊருக்கு வழி சொல்பவர் அந்த வழியை ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த ஊருக்கு வர வேண்டும் என்று யாராவது உங்களை தேடி வந்து அழைத்தால் உங்களிடம் அந்த ஊருக்கு செல்வதற்கான தேவையும் பொருத்தப்பாடும் இருக்கிறது. வாழ்க்கையில் இரண்டும் நிகழும். சிலவற்றை தேடி போய் கேட்க வேண்டியிருக்கும், சிலவற்றை தேடி வரும் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும். விருப்பம் எனும் நம்முடைய கொள்கை உங்களுடைய தேடல்களின் விளைவு அல்ல. அது உருபொருள், அது உங்களை வந்து அடையும். உங்களுடைய சிந்தனையில் இதுதான் தொழில், இப்படித்தான் நம்முடைய வீடு இருக்கும், இப்படி நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கும் என்ற கருத்து உருபொருளாக அருளப்படுவதாக வந்திருக்கும் அல்லது வரும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும் என்றால் தேடிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஊர் திரும்ப வேண்டும் என்ற கருத்தை பற்றி நீங்கள் உங்களுக்குள் விவாதித்து கொண்டால் அது விளங்காது. 4 பேரிடம் இதை பற்றி அறிவுரை கேட்டால் அந்த 4 பேருடைய வாழ்க்கையையும் நீங்கள் கடன் கேட்கிறீர்கள் அல்லது பறிக்கிறீர்கள் என்றுதான் அதற்கு பொருள். ஏற்கனவே உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய கருத்துகளே போதும் போதும் என்று இருக்கும்போது அதற்கு வெளியே போய் 10 பேரிடம் அறிவுரை வேறு கேட்பதெல்லாம் ஒரு மன துணிவு. அந்த துணிவு உங்களுக்கு ஏன் இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை.
10 பேர் கூடி ஊர் திரும்பலாம் என்று முடிவெடுத்த பின்னர் ஒரே ஒரு நபர் அந்த 10 பேருடைய முடிவையுமே தள்ளி வைக்கும் அளவிற்கு நிலைமை இருக்கிறது. இதில் என்ன தொழில் செய்வது என்ற அறிவுரைகளுக்காக நீங்கள் அலைபாய்ந்தால் நீங்கள் ஒப்படைக்கவில்லை என்று அதற்கு பொருள். நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரு வாழ்வியலுக்கு தேவையான 4 கூறுகள் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கப்பட்டு விட்டன. உடல் நலம், கல்வி, தொழில், கட்டுமானம். மனிதர்கள் வாழ்வதற்கு இந்த 4 துறைகளில் புரிதலும் திறனும் இருந்தால் போதும். வாழ்க்கைக்கு இவை போதும். வேறு சில தேவைகளுக்காக வேறு சிலவற்றை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கையின் அடிப்படைகள் இந்த 4. இந்த 4ஐயும் நாம் தொடர்ந்து விளக்கி கொண்டே இருக்கிறோம். நூல் எழுதி கொண்டிருக்கிறோம், பாடம் நடத்துகிறோம், உரையாற்றுகிறோம். நேரில் சந்திக்கும் பொழுதெல்லாம் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறோம், வழிகாட்டுகிறோம். இந்த 4 துறைகளின் மீதுதான் உங்களுக்கு பல கேள்விகள் எழுகின்றன, அல்லது பிறர் கேள்விகளை எழுப்புகிறார்கள். இந்த 4 வாழ்வியல் அங்கங்கள் குறித்து உங்களுக்கு தெளிவு இருந்திருந்தால் நேரம் ஒப்படைத்திருப்பீர்கள். பேச்சு கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள், நூல்களை வாங்கி படித்து கொண்டே இருக்கிறீர்கள், இவற்றை பற்றி பிறரோடு பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். எதை விளங்கி கொண்டீர்கள்? என்ன விளக்கம் உங்களுடைய சிந்தனையிலிருந்து வெளிப்பட்டது? எது உங்களை தடுக்கிறது? மிகவும் எளிதாக மனைவி தடுக்கிறாள், கணவன் தடுக்கிறான் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இது பல உரைகளில் குறிப்பிட்டது போல இது பொறுப்பை பிறர் மீது சுமத்துதல். உங்களிடம் விளக்கம் இருக்குமாயின் எவராலும் உங்களை தடுக்க இயலாது. ஏனென்றால் உங்களுடைய விளக்கம் விருப்பம் எனும் சக்தியிலிருந்து எழுவது. நீங்கள் ஏன் ஆழ்ந்து புரிந்து கொள்ளவில்லை? நீங்கள் ஏன் வினையாற்றுவதற்கு மறுக்கிறீர்கள்? ஏன் வினையில் இறங்கவில்லை? எது தடுக்கிறது உங்களை? ஒப்படைப்பின்மை அது தடுக்கிறது. நீங்கள் அந்த கிணற்றில் இறங்குவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் விதைகளை கையில் வைத்துக்கொண்டு நிலத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு விதைக்கலாமா வேண்டாமா என்று குழம்பிக் கொண்டே இருக்கிறீர்கள். அப்படியே அந்த விதைகளை வேறு எவரிடமாவது கொடுத்து விட்டு அல்லது தூக்கி வீசிவிட்டு எது வாய்க்கிறதோ அதை செய்வதில் என்ன சிக்கல் இருக்கிறது? கேள்வி கேட்பவர்களும் தடுப்பவர்களும் வலிமையானவர்கள் என்றால் அந்த வலிமைக்கு ஆட்படுவதில் தான் என்ன சிக்கல் இருக்கிறது? ஒன்று அதை செய்து விடலாம், அல்லது வலிமையை விட ஆழமான சக்தி என்னிடம் இருக்கிறது என்று அதை வெளிப்படுத்தி விடலாம். அந்த சக்தி வெளிப்பட வேண்டும் என்றால் ஒப்படைப்பு வேண்டும். ஒப்படைப்பு நிலையில் தான் சக்தி வெளிப்படும். வினையாற்ற இறங்க வேண்டும், களத்தில் இறங்க வேண்டும். இங்கு நாம் 2 குடும்பங்களின் தொழில்களை இன்று அறிமுகப்படுத்தி ஒரு வகையில் தொடக்கி வைக்கிறோம். இவற்றையெல்லாம் விட இத்தொழில்கள் எழுச்சி பெற வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த 2 குடும்பங்களுக்கும் அவர்கள் மேற்கொண்டு இங்கு தொடங்கவிருக்கும் தொழில்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. ஒருவர் தலையணைகள் மற்றும் மெத்தை செய்கிறார், அது அவருடைய தொழில். இன்னொருவர் வேளாண்மை செய்கிறார். இந்த 2 பேருக்கும் இந்த தொழில்களுக்கும்
அறிதல் வழிபட்ட தொடர்பே இல்லை. எந்த பயிற்சிக்கும் சென்று இவர்கள் எதை கற்றுக்கொள்ளவும் இல்லை. இவர்கள் ஊர் திரும்பி விட்டார்கள். ஊர் திரும்பி நிலம் வாங்கி இந்த ஊருக்கே வந்து விட்டார்கள். இந்த தொழில்களையும் செய்கிறார்கள். இவர்களுக்கு இந்த தொழில்களை பற்றிய அறிதல் இல்லை, முறையான கல்வி இல்லை. இது எப்படி நிகழ்கிறது? இதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? அதுதான் ஒப்படைப்பு, அது சக்தி. இந்த கருத்திற்கு நான் அறிந்து 4 ஆண்டுகளாக தன்னை ஒப்படைத்து கொண்ட குடும்பம்தான் மருது புனிதா இணையருடைய குடும்பம். நான் அறிந்து 4 ஆண்டுகளாக அவர்கள் என்னோடு இருக்கிறார்கள். திருப்பூரில் உள்ள தொழிலை எல்லாம் விட்டுவிட்டு இந்த ஊருக்கே, சிற்றூருக்கே வந்து விட்டார்கள். ஏதோ ஒரு உரையாடலில் இவ்வாறான செயல்களை நீங்கள் செய்யலாம் என்று சொன்னதாக எனக்கு ஒரு நினைவு. ஆனால் நான் சொன்ன செயல்கள் வேறு. அவர் அதை மேம்படுத்தி கொண்டார். மேம்படுத்தி தலையணை மெத்தை என்ற நிலைக்கு அவர் வந்து விட்டார். அது அவருடைய சிந்தனையிலிருந்து உதித்திருக்கிறது என்பதை அவர் செய்யும் தலையணைகள் மெத்தைகளை பார்த்து நான் புரிந்து கொண்டேன். அவ்வளவு நேர்த்தியான பொருட்களை அவர் செய்கிறார். இதை முறையாக கற்றுக்கொள்ளாமல், எந்த பயிற்சிக்குமே சென்று தங்கி வேலை செய்து இதனுடைய நுட்பங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளாமல் இவ்வளவு நேர்த்தியாக எப்படி இவரால் செய்ய முடிகிறது என்றால், நான் எப்பொழுதும் சொல்வதுதான், உங்களுடைய சிந்தனையில் இந்த புவியில் உள்ள எல்லா தொழில்களுமே உள்ளன. நீங்களோ என்ன தொழில் செய்வது என்று ஊரில் போய் விசாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சிந்தனை சிவத்தின் ஒரு கூறு. அது அறியாத தொழில் என்று ஏதும் இல்லை. எது உங்களுடைய இயல்பின் வழியாக வெளிப்பட வேண்டுமோ அது வெளிப்பட்டே தீரும். அது வெளிப்படுவதற்கு நீங்கள் விருப்பத்தோடு இருக்க வேண்டும். அந்த விருப்பத்தில் உங்களை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு எது வாய்க்கிறது, உங்களுக்கு எது வழங்கப்படுகிறது என்பதுதான் கேள்வியே தவிர, எந்த தொழிலுமே இல்லையே என்ன செய்வது என்பது கேள்வி அல்ல. உன்னிடம் இந்த புவியில் உள்ள எல்லா தொழில்களுமே இருக்கின்றன. அதிலிருந்து ஏதோ 1 அல்லது 2, 3 உனக்கு வழங்கப்பட உள்ளன. நீ பொறுத்திருந்தால், ஒப்படைத்து கொண்டிருந்தால் அத்தொழில்கள் உனக்கு வழங்கப்படும். மாறாக, ஐயோ நான் என்ன தொழில் செய்வது, என்ன தொழில் செய்வது என்று பதறினால் உள்ளிருந்து ஊறும் உணர்த்தலுக்கு நீ ஆட்படவே மாட்டாய். புறத்தில் உள்ள மனிதர்களுடைய கருத்துகள், உன்னுடைய அச்சம், கவலை, பதட்டம் ஆகியவற்றிற்கு ஆட்பட்டு கிடப்பாய். சிவத்துக்கு ஆட்பட மாட்டாய். எப்பொழுதுமே அக்கறை உங்களுடைய பதட்டமாகத்தான் வெளிப்படும் என்றால் அமைதியே இருக்காதே. அமைதி இல்லை என்றால் சிந்தனை வழிபட்ட தொழில் எப்படி அமையும்? எந்த தொழிலையும் அமைதியின்றி செய்ய இயலுமா? தொழிலை செய்வதற்கே அமைதி வேண்டும் எனும்போது, எது தொழில் என்ற கேள்வியை புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு அமைதி வேண்டும்? அந்த அமைதி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆகவே பதட்டம் அடையக்கூடாது, அச்சப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. பிறர் அச்சுறுத்துகிறார்கள் என்று புகார் சொல்லக்கூடாது. அவர்களுடைய அச்சங்களில் உள்ள கருத்துகள் உங்களுக்கு பாடம் நடத்துகின்றன, அவ்வளவுதான். இது உங்களை தேற்றுவதற்காக நான் கூறும் கருத்தல்ல, இதுதான் உண்மை. இதை செய்யாதே என்று ஒருவர் கூறும் பொழுது ஏன் செய்யக்கூடாது என்று அவர் எதை சொல்கிறாரோ அது உங்களுக்கான பாடம். அந்த காரணம்
உங்களுக்கு உடன்பாடானதாக இருந்தால் அதை செய்யாதீர்கள். அந்த காரணத்தை கடந்தும் செய்ய இயலும் என்றால் மீண்டும் பொறுத்திருங்கள். இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது, இதை நான் ஏற்கிறேன், இந்த சிக்கல் இல்லாத வகையில் இதை நான் செய்வேன் என்று விருப்பத்தோடு இருங்கள். வினையாற்ற தொடங்குங்கள். இரண்டாவதாக, ஒப்படைப்பிற்கும் தன்முனைப்பிற்கும் உள்ள வேறுபாட்டினை விளக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. நீங்களாக எதையாவது கற்பனை செய்து கொண்டு அது என் விருப்பம், இதற்கு நான் ஒப்படைத்து விட்டேன் என்று கருதினால் மீள முடியாத பள்ளத்தில் விழுந்து விடுவீர்கள். பலர் இவ்வாறு இருக்கிறார்கள். ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டே இருப்பார்கள், அது அவர்களுக்கு விளங்காது, அது விளக்கமடையாது, அதாவது அது மேம்படாது, வெளிப்படாது. இயல்பாக ஒன்று வெளிப்பட வேண்டும் அல்லவா? இயல்பில் இருந்து ஒரு வழிகாட்டல் வந்துவிட்டது என்றால் அது கடும் முயற்சிகள் இல்லாமல் தானே வெளிப்பட்டு விடும். நீங்கள் வினையாற்றினாலே வெளிப்படும். ஆனால் இதுதான் என் விருப்பம் என்று கருதி கொண்டு எதையேனும் செய்து அது வெளிப்படவே இல்லை என்றால் இது நம்முடைய விருப்பம் அல்ல, எதையோ பார்த்து நாம் போல செய்கிறோம், ஏதோ ஒரு தூண்டலுக்கு ஆட்பட்டு விட்டோம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதை ஏற்றுக்கொள்வதற்கெல்லாம் தயங்காதீர்கள். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், மீண்டும் பொறுத்திருங்கள், எது விருப்பம் என்று காத்திருங்கள். ஏனென்றால் பலரை பார்க்கிறோம், அவர்களுக்கு அத்துறையில் திறனும் இல்லை, அது வெளிப்படுவதும் இல்லை, அது வெளிப்பாடு அடைவதே இல்லை. ஆனால் அத்துறையில் அவர்கள் பொருளாதாரத்தை விரயம் செய்கிறார்கள், தம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் விரயம் செய்கிறார்கள். இது வெளிப்படும் என்றால் உங்களுடைய கடும் முயற்சிகள் இல்லாமல் அது வெளிப்படும். அவ்வாறு வெளிப்படுதலில் பற்றாக்குறைகள் இருக்கும், சிக்கல் இருக்கும், ஆனால் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். வேளாண்மை ஒருவர் செய்ய தொடங்குகிறார், அவரால் முதல் பருவத்தில் அறுவடை செய்ய இயலவில்லை, இது விளைவு. அறுவடை இல்லை என்பதனாலேயே அவர் அதை விட்டு ஒதுங்க வேண்டாம். ஆனால் ஏன் அறுவடை செய்ய இயலவில்லை என்பதை அவர் புரிந்து கொண்டாரா? அதுதான் கேள்வி. விருப்பத்தின்படி வினையாற்றுபவர் ஒவ்வொரு நிகழ்விலிருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்வார். மிகுதியாக விளைந்தாலும் உள்வாங்கிக் கொள்வார், விளையவில்லை என்றாலும் உள்வாங்கிக் கொள்வார். இதற்கு நேர் மாறாக எதுவுமே வரவில்லை என்றாலும் எனக்கு விருப்பம் இருக்கிறது, நான் விதைத்து கொண்டே இருப்பேன் என்று போட்டி போடுவது ஒரு பொறுப்பற்ற தனம். அவ்வாறு நீங்கள் இருக்கக்கூடாது என்று நான் வேண்டுகிறேன். இதற்கு மேல் இதை பற்றி பேசினால் உங்களை குறை சொல்வது என்ற நிலைக்கு அது வந்துவிடும். அது ஒரு குறைதான், அதை சுட்டி காட்டுகிறேன். இதற்கு மேல் பேசினால் அது குத்தி காட்டலாகிவிடும். இந்த குறையை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். விருப்பத்தினால்தான் இயங்குகிறீர்களா, இயக்கப்படுகிறீர்களா, அல்லது ஏதோ ஒரு தூண்டலின் பேரில் ஒரு துறைக்கு வந்து விட்டீர்களா என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அது உங்களுடைய பொறுப்பு, உங்களுக்கு மட்டுமே உரித்தானது. ஊடறுத்து வந்து இது உன் விருப்பம், இது உன் விருப்பம் அல்ல என்று சொல்லும் அதிகாரம் எனக்கு இல்லை. ஆனால் இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக சுட்டிக்காட்டுகிறேன். மரபு தொழில்கள் பல குடும்பத்தினரால் தொடங்கப்படுகின்றன. அவையெல்லாம் எழுச்சி பெற வேண்டும் என்று இந்த எழுகை பயணத்தில் வேண்டுகிறோம், அமையப்பெற வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். இதற்கென்று சடங்குகள் ஏதும் இல்லை.
ஏற்கனவே என்னை தெரிந்தவர்களுக்கும் புரிந்து கொண்டவர்களுக்கும் அது புரியும். அம்மையப்பரை வேண்டுவதற்கென்று ஒரு சடங்கை என்னால் கற்பனை கூட செய்ய இயலாது. அது நானே நடிப்பது போல் ஆகிவிடும். ஒருவர் தொழில் தொடங்குகிறார் எனும் செய்தியை கேள்விப்படும் போதே அது எழ வேண்டும், எழுச்சி பெற வேண்டும் என்று விரும்புவது தானே இயல்பு. அது எனக்கு மட்டுமான இயல்பா? எந்த மனிதருக்கும் உள்ள இயல்பு அதுதானே. ஒருவர் ஒரு தொழிலை தொடங்குகிறார், அது மேம்பட வேண்டும் என்று விரும்பும் போதே அது வேண்டுதலாகி விடுகிறது. ஆனால் இந்த எழுகை பயணம், திரு எழுகை பயணம் நாம் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். ஏன் பயணங்கள் அமைக்கப்படுகின்றன என்றால் நாம் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு, சில வழிகாட்டல்களை உங்களுக்கு வழங்குவதற்கும் உங்களை உள்வாங்கி நான் புரிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு. அதற்காகத்தான் பயணங்கள். இன்றைக்கு தொழில் தொடங்க வந்திருப்போர் அல்லது ஏற்கனவே தொழில் தொடங்கி இந்த திரு எழுகை பயணத்தின் வழியாக நம்முடைய வேண்டுதலுக்காக வந்திருப்போர் மருதா, செலம், புனிதா, மாதவன், ஸ்ரீ சைலா ஆகிய இணையர். இந்த இருவரில் மாதவன் குடும்பத்தினர் சென்னையிலிருந்து ஊர் திரும்பியோர், மருது குடும்பத்தினர் திருப்பூரிலிருந்து ஊர் திரும்பியோர். மாதவன் குடும்பத்தினர் வேளாண்மையை ஒரு தொழிலாக கொள்கின்றனர். மாதவனை பொறுத்தவரை ஊதியம் ஈட்ட வேண்டிய தேவையில்லை எனும் அளவிற்கு ஒரு நிறைவு நிலை அடைந்தவர். அந்த நிறைவு நிலை எனப்படுவது வங்கி கணக்கில் அல்ல, மனதில். வங்கி கணக்கிற்கு நிறைவு கிடையாது. அது சார்ந்த உணர்ச்சிகள் நிறைவடைவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் சிந்தனை நிறைவடைந்துவிடும். இது போதும் என்று சிந்தனை உரைக்கும். அவ்வாறு சிந்தனையால் உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டவர் அவர் என்பதை நான் அவரோடு பழகிய நாட்களிலிருந்து நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு மேல் எதற்கு தொழில் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. ஆனாலும் வேளாண் நிலங்களை வாங்கியிருக்கிறார்கள், வேளாண்மை செய்ய தொடங்கிவிட்டார்கள். கடந்த ஆண்டிலிருந்தே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு சற்று கூடுதலாக செய்கிறார்கள். அவருடைய மகன் நம்முடைய செம்மை பள்ளியில் பயின்றவர். அவரும் இந்த வேளாண்மையில் ஈடுபடுகிறார் என்பதை விட அவர்தான் அந்த குடும்பத்தில் வேளாண்மையில் ஈடுபடுகிறார். தாய் தந்தையரை காட்டிலும் அந்த சிறுவன் என்ற பருவத்தை இப்பொழுது அவன் கடந்து கொண்டிருக்கிறான். அவன்தான் வேளாண்மையை உள்வாங்கி கொண்டு வினையாற்றுகிறான். நாம் ஏற்கனவே அவருக்கு இருந்த வடமொழி பெயரை அவர்கள் தமிழ் பெயராக மாற்ற வேண்டும் என்று கேட்டபொழுது நெறியோன் என்று, ஒரு நெறிப்படி வாழ்பவன் என்று நெறியோன் என்று பெயரிட்டிருக்கிறோம். ஆகவே எம்மை பொறுத்தவரை நெறியோன் இந்த குடும்பத்தின் தொழில் வினையாற்றுபவர். இன்று வேண்ட வேண்டுமென்றால் நெறியோனுக்காகத்தான் வேண்ட வேண்டும். ஏனென்றால் தாயும் தந்தையும் நிறைவே எட்டிவிட்டார்கள். இது போதும் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். அப்படி இருக்கிறார்கள். இது ஒரு அருள். ஒரு மனிதர் எனக்கு போதும் என்று உண்மையிலேயே கருதுவதும், அவ்வாறு கருதுவதை வெளிப்படுத்தி வாழ்வதும் இறை அருள். அந்த அருள் தான் அனைவருக்கும் வாய்க்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஏனென்றால் கூறுவது எளிது. அவருக்கு என்ன, ஊதியம் ஈட்டி விட்டார், சேர்த்து வைத்து விட்டார் என்று கூறுவது எளிது. ஆனால் சேர்த்து வைத்தவர்கள் அனைவருமே போதும் என்கிறார்களா என்ன? சேர்க்க வேண்டாம் என்பதல்ல கருத்து. இந்த சேர்க்கையை எப்பொழுது நிறுத்துவாய் என்பதுதான் கருத்து. ஏதேனும் ஒரு நிலையில் நிறுத்த வேண்டும். அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். நிறுத்திவிட்டு வேளாண்மையை ஒரு வாழ்வின் ஓர் அங்கமாக எடுத்துக்கொண்டார்கள். அது அவர்களை பொறுத்தவரை தொழில் அல்ல, ஆயினும் அது ஒரு தொழிலாகவும் இருக்கட்டும் என்பதுதான் அவர்கள் குடும்பத்தினுடைய இன்றைய நிலை. இந்த இரு தொழில்களும் எழுச்சி பெற வேண்டும் என்று நாம் அன்னை சந்நிதியில் வேண்டுகிறோம். தலையணை மெத்தை தொழில் மருதாச்சலம் குடும்பத்தினருக்கும், வேளாண் தொழில் மாதவன் குடும்பத்தினருக்கும் நிலை பெறட்டும், எழுச்சி பெறட்டும், அவர்களுக்கு செல்வ பெருக்கம் நிகழட்டும்
இந்த செல்வ பெருக்கம் அவர்களை நிறைவாக வாழ வைக்கட்டும், நம்முடைய சமூகத்திற்கு பயனுற அமையட்டும் என்று வேண்டி உரையை முடிக்கிறேன். நன்றி. செம்மை பற்றிய மேலதிக தகவல்களை www.semmaivanam.org என்ற இணையதளத்திலும், செம்மை மரபுப்பள்ளி என்ற யூடியூப் சேனலிலும், செம்மை வனம் என்ற முகநூல் பக்கத்திலும் பெறலாம்.